அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இன்னைக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அதிரடி தீர்ப்பு வழங்க போறாங்க நீதிபதி நந்தினி தேவி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில கடந்த 2019 வருஷம் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்குச்சு. என்ன அடிக்காதீங்க அண்ணா அப்படின்னு பாலியல் துன்புறுத்தல் செய்த கைவர்கள் கிட்ட இளம்பெண் ஒருத்தர் கெஞ்சுற வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இல்லையா? இந்த கொடூர சம்பவத்துல பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டி பகுதியை சேர்ந்த பணவசதி படைத்த இளைஞர் கும்பல் ஈடுபட்டதாகவும் பெண்களிடம் காதல் வலை வீசி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருந்தது. வன்கொடுமை செய்ததோட அது வீடியோ பதிவு செய்து மிரட்டி வந்ததும் விசாரணையில் அம்பலமானதாகவும் இந்த குரூர கும்பலால பல இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுது. அதிமுக ஆட்சியின் அப்போ வெளிச்சத்துக்கு வந்த இந்த சம்பவத்தால எதிர்க்கட்சிகளும் போராட்டத்துல குதிச்சதுனால இந்த வழக்கு அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல சபரிராஜன், திருநாவுக்கரசு, வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகிய 5 பேர் முதற்கட்டமாக கைது செய்யப்பட்ட நிலையில வழக்கு சிபிஐ வசம் மாற்றப்பட்டதுக்கு அப்புறம்